இப்போ ஒரு யூஸ்டு கார் எடுக்கிறோம் அப்படின்னா பழைய கார் எவ்வளோ வருஷம் பழைய கார் நம்ம இப்போ எடுக்கணும் அப்படிங்கிறது பல பேர் கேள்வியாகவே இருக்கு. ஸோ பெஸ்ட்டு நம்ம இது வந்து ஒரு கேட்டகரிஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு வெஹிக்கிள் வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் எடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் சும்மாவே நிற்கிது. ஒரு 40,000 தான் ஓட்டியிருக்காங்க அப்படின்னா ஒரு அதிகமாக வண்டி வந்து ஸ்டாண்ட் பையாக தான் நின்றுருக்கும். அந்த பார்க்கிங் நிப்பாட்டுற இடம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருவேளை வெளியே நிப்பாட்டி இருந்தாங்கன்னா அந்த வெளியே நிப்பாட்டுறதுனால சன்னால பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே மெல்டிங் ஆகும், பெயிண்டோட டிஃபெக்ட்ஸ் ஜாஸ்தியாக கிரியேட் ஆகும், சஸ்பென்ஷன் வீக் ஆகும், டயர்ஸ் வீக் ஆகும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரப்பர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெஹிக்கிளில் இருக்கும். என்னென்ன ரப்பர் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ எல்லாமே ஏஜ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா கிராக் ஆக ஆரம்பிக்கும். ஹாய் கைஸ், வெல்கம் டு மை கார் பை யூடியூப் சேனல். இப்போ நம்ம இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் கொஸ்டின் மார்க்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் எதெல்லாம் பார்த்து வாங்கணும், எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதில் கஸ்டமர்ஸ் கொடுத்த கமெண்ட்ஸில் ஒரு குறிப்பிட்ட கமெண்ட்ஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் கொஸ்டின்ஸாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம ஃபவுண்டர் இஸ்மாயில் அவர்கிட்ட வந்து கேட்டு ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கார் எடுக்கிறதுல பல கேள்விகள் இன்னும் அவங்களுக்கு இருக்குது மைண்டில். இது எடுக்கலாமா, அது எடுக்கலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு சொல்லி நிறைய கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து குறிப்பாக ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு ஃபில்டர் பண்ணியிருக்கோம். அதை வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கஸ்டமரோட மேஜர் டவுட் ஃபர்ஸ்ட் விஷயம், அதாவது எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. அப்போது எந்த மாதிரி வெஹிக்கிள் எந்த இயர்ஸ்க்குள்ளே எடுக்கலாம், எந்த மாதிரி செக்மெண்ட்டில் எடுக்கலாம், அந்த மாதிரி தான் கஸ்டமர்ஸோட கொஸ்டின்ஸாக இருக்குது. இது எப்படி நீங்கள் இப்போ ஒரு யூஸ்டு கார் எடுக்கிறோம் அப்படின்னா பழைய கார் எவ்வளோ வருஷம் பழைய கார் நம்ம இப்போ எடுக்கணும் அப்படிங்கிறது பல பேர் கேள்வியாகவே இருக்குது. ஸோ பெஸ்ட்டு நம்ம இது வந்து ஒரு கேட்டகரிஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு வெஹிக்கிள் வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் எடுக்கலாம். அதை தாண்டி நம்ம ஒரு 20 இயர்ஸ் 22 இயர்ஸ் ஓல்டு வெஹிக்கிள்லாம் எடுக்கும்போது என்னன்னா தேய்மானங்கள் அந்த வண்டியில் ஜாஸ்தியாக இருக்கும். அது தேய்மானங்கள் ஜாஸ்தியாக இருக்கனால மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாகவே ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் எடுக்கும்போது ஆல்ரெடி அந்த வண்டி வந்து 50% 70% அந்த வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா தேய்மானம் ஆயிருக்கும். அப்போ என்ன ஆகும்னா அதில் தேய்மானம் ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா மெயின்டெனன்ஸ் செலவுகள் ஜாஸ்தியாகும். அதனால ஒரு பெஸ்ட் ஒரு யூஸ்டு கார் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 15 வருஷத்துக்குள்ள இருக்கிற காரை எடுத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஓல்டு வெஹிக்கிள்ஸ் நீங்கள் அப்படி எடுக்கிறீங்க இருந்தாலும் டீசல் வெஹிக்கிள்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன் உங்களுக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு வெஹிக்கிள். ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிள் வந்து கிலோமீட்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஓல்டு இந்த மார்க்கெட்டில் சில வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது ஏஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், ஜாஸ்தியாக ஏஜஸ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 15 வருஷம் 18 வருஷம் இருக்கும். ஆனால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 40,000 50,000 மட்டும்தான் ஓடி இருக்கும். அந்த மாதிரியான வண்டியெல்லாம் எடுக்கலாமா? ஏன்னா கிலோமீட்டர் கம்மியாக தானே இருக்குது, வண்டியோட தேய்மானம் கம்மியாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி நான் சொன்னது தேய்மானம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதில் தேய்மானம் வண்டி ஓடல தேய்மானம் கம்மியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வரும். இதுல என்ன பிரச்சனைகள் இருக்குன்னா இது வேற விதமான பிரச்சனைகள் இருக்கு. வண்டி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் சும்மாவே நிற்கிது. ஒரு 40,000 தான் ஓட்டியிருக்காங்க அப்படின்னா ஒரு அதிகமாக வண்டி வந்து ஸ்டாண்ட் பையாக தான் நின்றுருக்கும். அந்த பார்க்கிங் நிப்பாட்டுற இடம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருவேளை வெளியே நிப்பாட்டி இருந்தாங்கன்னா அந்த வெளியே நிப்பாட்டுறதுனால சன்னால பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே மெல்டிங் ஆகும், பெயிண்டோட டிஃபெக்ட்ஸ் ஜாஸ்தியாக கிரியேட் ஆகும். அதே மாதிரி சஸ்பென்ஷன்ஸோட டயர்ஸோடது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டி எப்பயுமே லோடில் தான் இருக்கும். சஸ்பென்ஷன் வீக் ஆகும், டயர்ஸ் வீக் ஆகும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரப்பர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெஹிக்கிளில் இருக்கும். என்னென்ன ரப்பர் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ எல்லாமே ஏஜ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா கிராக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வெஹிக்கிள் ரன் ஆகலைன்னா இன்ஜின் கியர் பாக்ஸ் தவிர்த்து தாண்டி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. அந்த காம்போனன்ட்ஸில் கண்டிப்பாக ஏதோ ஒரு டிஃபெக்ட்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம எடுக்கும்போது செக் பண்ணி வாங்கணும். அன்னைக்கு அந்த வெஹிக்கிள் என்ன குவாலிட்டியில் இருக்குது, வண்டி ஓட்டலனாலும் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்கே ஃபேக்டர்ஸ் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாமே பார்த்துட்டு நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கார் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ கஸ்டமருக்கு இன்னொரு டவுட்ஸ் நிறைய இருக்குது. என்னன்னா வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்குது. ஸோ ரீபெயிண்டட்ஸ்னு பேனல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ரீபெயிண்ட் பண்ண வெஹிக்கிளை எடுக்கலாமா வேண்டாம்? ரீபெயிண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சிடென்ட்னால ரீபெயிண்ட் பண்ணுற வெஹிக்கிள்ஸும் இருக்குது. இப்போ ஏஜ் ஆகிறதுனால ஃபேட் அவுட் ஆகும், இல்லை ஸ்க்ராச்சஸ்னால ரீபெயிண்ட் பண்ணுற வெஹிக்கிள்ஸும் இருக்குது. இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ஆக்சிடென்ட் அந்த வெஹிக்கிள் ஆகிருக்கு. ஆக்சிடென்ட் ஆகி கம்ப்ளீட்டாக அந்த வெஹிக்கிள் ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். ஆக்சிடென்ட் ஆகிருந்ததுன்னா அந்த வண்டியை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை ஆக்சிடென்ட் இல்லை, ஏதோ ஃபேட் அவுட்டாக தான் ஆகிருக்கு, இல்லை ஸ்க்ராச்சஸ்னால தான் ஆகிருக்கு அப்படிங்கிறது மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வண்டியை வந்து நம்ம தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். அண்ட் இது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி நமக்கு தெரியும் அது ஆக்சிடென்ட் ஆகிருக்கா இல்லை வந்து ஸ்க்ராச்சஸ்னால ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக தெரிய வரும். அதுதான் நம்ம மை கார் பையில் பண்ணிட்டு இருக்கோம். தாராளமாக நம்ம ஒரு லொக்கேஷன்லையும் போயிட்டு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அது வந்து ஆக்சிடென்ட் இருக்கா இல்லை ஃப்ளட் இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செக் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் வச்சு செக் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கா இல்லை நார்மலான ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ நார்மலாக ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாராளமாக அந்த வண்டி எடுக்கலாம். அதனால ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை லோ குவாலிட்டி பெயிண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கலர் வந்து ஃபேட் அவுட் ஆகுறது, இல்லைனா வந்து மிஸ்மேட்ச் ஆகுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் கிரியேட் ஆகும். மற்றபடி பெரிய ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. ஸோ இந்த எப்படி லோ குவாலிட்டி பெயிண்ட் பண்ணதை எப்படி பராமரிக்கலாம்? பராமரிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் மழை அதிகமாக படாத மாதிரி பராமரிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும். அதாவது ஒரு ஷெட் பார்க்கிங் நிழல்ல பார்க் பண்ணுறோம், அந்த மாதிரி இருந்தது அப்பப்போ க்ளீன் பண்ணி ப்ராப்பராக வச்சுருக்கோம். ஒரு இயர்லி ஒன்ஸ் பெயிண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெயிண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பராமரித்து யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம அவுட் சைட் பார்க்கிங்கு மழை வெயில் எல்லாமே படுதுன்னா கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா அது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இது எல்லாத்துக்குமே இந்த டவுட்ஸ் இருக்கும். என்ன டவுட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளட்டட் அஃபெக்டட் கார் இதை எடுக்கலாமா வேண்டாம்? ஃப்ளட் அஃபெக்டட் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. சில பேருக்கு தெரிஞ்சு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, சில பேர் தெரியாமல் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. என்னன்னா ஃப்ளட் அஃபெக்டட் காரில் வந்து ஒரு பல ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சில வண்டிகள் நல்லாவும் இருக்கும், சில வண்டி நல்லாவும் இல்லாமலே இருக்கும். இது எப்படின்னா ஒரு கேரண்டீடாக யாருனாலையும் அந்த வண்டியில இருந்து என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறது யாருனாலுமே சொல்ல முடியாது. அது வந்து ஒரு பை லக்குன்னு தான் சொல்லணும். அந்த வண்டி ஓடுற வரைக்கும் எவ்வளோ வேணா ஓடும், திடீர்னு நாளைக்கே கூட நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் முக்கியமாக 2 விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. ஒன்று எலக்ட்ரிக்கல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஃபார்மேஷன்ஸ். ஸோ ரஸ்ட் ஃபார்மேஷன்ஸ் நீங்கள் எந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ரிப்பேர் பண்ணாலும் ஒரு இடத்துல கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இன்னொரு இடத்துல கிரியேட் ஆகும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இன்னொரு இடத்துல கிரியேட் ஆகும். மாறி மாறி ரஸ்ட் ஃபார்மேஷன்ஸ் கிரியேட் ஆகும். எலக்ட்ரிக்கல் ரிப்பேர்ஸ் வந்து எப்போ வரும்னே நமக்கு தெரியாது. ஆனால் அது திருப்பி ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரிப்பேர்ஸ், எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. வராமலையும் போகலாம். ஆனால் இப்போ நார்மலாக ஃப்ளட் ஆகாத வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு காரை செக் பண்ணுறோம் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லிடலாம் அந்த வண்டியில் இந்த ப்ராப்ளம் இருக்கும், இந்த வண்டியில் இந்த ப்ராப்ளம் வராது, கேரண்டியாக ஓட்டலாம் அப்படின்னு. ஆனால் ஃப்ளட் வெஹிக்கிளில் அந்த மாதிரி சொல்ல முடியாது. இப்போ ஃப்ளட் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை லோ பட்ஜெட்டில் வருது, அதுக்கான வேல்யூ ஃப்ளட் அஃபெக்ட் ஆகிருக்கு, பட் அதுக்கான பட்ஜெட்டில் கம்மியாக தான் வருது, இப்போதைக்கு டெம்பரரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரிஸ், சர்டன் கேட்டகரிஸ் இருக்குது. எனக்கு யூசேஜஸ் ஜாஸ்தியாக இருக்காது, டெம்பரரியாக யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி இருந்தால் எடுக்கலாம். ஒரு ஹை வேல்யூ வெஹிக்கிள்லாம் ஃப்ளட் வெஹிக்கிள் எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து லாஸ்ட்டில் தான் அது போய் முடியும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் இல்லையா? ஸோ ஒரு யூஸ்டு கார் வாங்குற இதுக்கு வந்து ஓபிடி ஸ்கேன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ஓகே. ஸோ இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதை பற்றி நிறைய பேருக்கு இன்னும் ஓபிடி ஸ்கேனை பற்றி நிறைய பேர் தெரியல. ஓபிடி ஸ்கேன் அதாவது ஆன்போர்ட் டயக்னிக் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு, சில பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோ மூலிமா பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன சொல்ல வரோன்னா, இப்போ இன்ஸ்பெக்ஷன் செக் பண்ணுறோம், இப்போ மெக்கானிக் வச்சு செக் பண்ணுறோம், அது எல்லாமே சொல்கிறாங்க. சொல்லும்போது என்னன்னா நார்மலாக போய் பாடி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், இன்ஜின் எப்படி இருக்கு பார்க்கணும் அப்படிங்கிறது பார்க்குறாங்க. மெக்கானிக்கல் எந்த அளவுக்கு பார்க்குறோமோ, ஸ்ட்ரக்சரல் பாடி எந்த அளவுக்கு பார்க்குறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலாக நம்ம கண்ணால் பார்த்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே வயரிங்ஸ், மதர் போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே இன்டர்னலாக வரக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து விஷுவலாக நம்ம பார்த்து இந்த இடத்துல டேமேஜ் ஆயிருக்கு, ஒரு எலி கடிச்சிருக்கு, ரேட் பேட் ஆயிருக்கு அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இந்த இடத்துல டேமேஜ் ஆயிருக்கு. இன்டர்னலாக ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு, சென்சார்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எல்லா மார்க்கெட்டில் எல்லா வண்டிலையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சென்சார்ஸ் தான் வருது. ஸோ அந்த ஓபிடி ஸ்கேன் நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து என்னென்ன டேமேஜஸ் இருக்கா, இதில் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, அண்ட் சென்சார்ஸ் எல்லாமே வந்து கிளியராக ஒர்க் ஆகுதா, டிஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது கிளியராக ஹைலைட் பண்ணி ஒரு ஹெல்த் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் எடுக்கும்போது பாடி மெக்கானிக்கல் செக் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இசிஎம் ஸ்கேன் அதாவது ஓபிடி ஸ்கேனும் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டராக இருக்கும். கண்டிப்பாக அதை செக் பண்ணி தான் நம்ம எடுக்கணும்.